7 நாள் அளவும் பிரதிஷ்டை. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாள் அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். மோசே ஆரோனையும் இஸ்ரவேல் புத்திரரையும் 7 நாள் அளவும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாள் அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியரை பரிசுத்தப்படுத்துகிற சம்பிரதாயங்கள் எல்லாம் முதல் நாளிலேயே செய்யப்படுகிறது. ஆனாலும் அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிற வைபவம் முதல் நாளிலேயே நிறைவு பெறவில்லை. அவர்கள் 7 நாள் அளவும் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு முன்பாக இருந்ததற்கும் அவர்கள் 7 நாள் அளவும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய ஆரோனும் அவருடைய குமாரரும் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் நாளிலேயே ஆசாரிய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விடவில்லை. ஆசாரிய ஊழியம் கனமுள்ளது, அது மிகவும் மகிமையானது. ஆசாரிய ஊழியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக ஆசாரியர்கள் 7 நாள் அளவும் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். அதன் பின்பே அவர்கள் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆசாரியர்கள் 7 நாள் அளவும் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையாக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்களை பரிசுத்தம் பண்ணும்போது முதல் நாளிலேயே பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலியின் மூலமாக வரும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆசாரியர்கள் பாவ நிவாரண பலியினால் கர்த்தருடைய சமூகத்திலே சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய இருதயத்திலே பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்னும் உணர்வும் தங்கள் பாவங்களை மறுபடியுமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்னும் தாகமும் அவர்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக 7 நாள் அளவும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையாக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரணம் உண்டாகிறது. ஆனாலும் அந்த காளைகளால் ஆசாரியர்களை பூரணப்படுத்த முடியாது. காளைகளின் இரத்தம் ஆசாரியர்களுடைய பாவங்களை முற்றிலுமாய் நிவாரணம் பண்ண போதுமானது அல்ல. ஆசாரியர்கள் பாவம் செய்ய பாவ நிவாரண பலிகளும் தொடர்ந்து செலுத்தப்பட வேண்டும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? எபிரேயர் 10:1-2. ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு காளைகள் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படும் போது அவர்கள் வரப்போகிற மேன்மையான காரியங்களில் நம்பிக்கை வைப்பார்கள். ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணுவது வரப்போகிற நன்மையான காரியங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த வஸ்திரங்களை தரித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் காளைகளின் இரத்தத்தினாலோ அல்லது ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினாலோ பரிசுத்தம் பண்ணப்படவில்லை. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவரை பூரணப்படுத்தி இருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:12. கிறிஸ்துவானவர் தாம் அனுபவித்த உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால்
தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எபிரெயர் 2:10. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் எல்லோரும் ஆவிக்குரிய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:5. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருப்பதினால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.